மூன்றாவது காரியம் என்ன சொல்றான்னா, வரவிருக்கும் பேரிடர்கள், வரவிருக்கும் அழிவுகளுக்கு மக்களை தயார்படுத்துவதா. தயார்படுத்துவது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜல பிரளயம் ஒன்று வந்ததுன்னு. உண்மையா இல்லையா? ஜல பிரளயம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனா அதற்கு முன்னாடி தேவன் இந்த உலகத்தை எச்சரித்தாரா இல்லையா? எச்சரித்தார். சரி, நான் இப்படி சொல்லட்டுமா? எதுக்கு அங்கிட்டு போக? பல ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி நீங்க எப்படியோ யூடியூப பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அடுத்தது இப்ப வரப்போகுது மழையினால. அதையும் சொல்லியிருக்க 8வது தீர்க்க தரிசனம் நம்பர் 8, 8ஆ 7ஆம் தெரியல. மழையினால மிகப்பெரிய, அதுவும் சொல்ல போனா கடற்கரை பகுதிகள் எல்லாம் பெரிய நாசம் அடைய போகுது. நான் சொல்லி அனுப்புறேன், அங்க பாத்துட்டு இருக்கவங்க கிட்டயும் சொல்றேன். மழையினால மிகப்பெரிய அழிவு ஏற்படும். மிகப்பெரிய அழிவு ஸ்டார்ட் ஆயிருச்சு உத்தரப்பிரதேசத்துல. பாத்தீங்களா இல்லையா? உத்தரப்பிரதேசம் தானே அது. ஆமா. ஒரு ஆள் பறந்துட்டு போற மேல காத்துக்கு, புயல் காத்துக்கு அப்படி மேகத்துல பறந்துட்டு போறாரு ஒரு ஆளு. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது உங்களை எச்சரிக்கை.